வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை குழம்புங்க. இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போது கருவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 15லேருந்து 20 பல் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், 2 கைப்பிடி கருவேப்பிலை, 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், 2 பல் தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, புளி லெமன் சைஸ் எடுத்துருக்கேன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இப்போது மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். வரமிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ கருவேப்பிலை பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வறுபட்டுருச்சு. கருவேப்பிலையோட கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகும் வெந்தயம் ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு 2 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரை பண்ணுற இந்த சமயத்தில் நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை குழம்பு இல்லை புளி குழம்புலாம் வச்சோன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலர் வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி பியூரி ஆட் பண்ணிக்கிறேன்.
தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ நம்ம குழம்புக்கு போட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்ம டைரெக்டாக கட் பண்ணி போடாமல் கொஞ்சம் பியூரியாக அரைச்சி போட்டோம்னா திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ இந்த பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயில் சேர்த்தி கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா வதக்கிக்குவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட அப்படியே ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபைனலாக நான் மேலே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.